இப்பள்ளியில் 75 பள்ளி மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளிக்கு முறையாக அனுமதி பெறவில்லை எனவும் அனுமதி பெறாமல் நடைபெற்று வருவதாகவும் 2021ஆம் ஆண்டு இப்பள்ளியினுடைய பர்மிஷன் ஆனது முடிந்துவிட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதனால் இதையும் சட்டவிரோதமாக பள்ளியானது நடைபெற்று வருகிறது. இதனை தெரியாமல் அப்பள்ளியில் மாணவர்களை விவசாயம் செய்பவர், மீன் படிப்பவர்கள், இவர்கள் போன்ற பெற்றோர்கள் பள்ளியில் சேர்த்துள்ளனர். அவர்களுக்கு முறையாக அனுமதி பெறவில்லை என பள்ளி கல்வி தனியார் மாவட்ட இயக்குனர் தேன்மொழிக்கு தகவலானது கிடைக்க பெற்றிருக்கிறது. இதனை தொடர்ந்து ஆய்வு செய்து 2 மாதங்களாகவே ஆய்வு செய்து வந்தனர். அதன் பின்பு இன்று ஒரு 10 மணி அளவில் தனியார் பள்ளி மாவட்ட கல்வி இயக்குனர் பொன்னேரி வட்டாட்சியர் சோமசுந்தரம், காட்டூர் ஆய்வாளர் காளியராஜ் ஆகியோர் முன்னிலையில் இன்று பள்ளிக்கானது சீலானது வைக்கப்பட்டுள்ளது. இந்த சீல் வைப்பதற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் அப்பள்ளி வளாகத்தில் நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போது திடீரென இந்த பள்ளிக்கு சீல் வைத்தால் எங்களுடைய குழந்தைகளை எந்த பள்ளியில் சேர்ப்பது என தெரியாமலும் திணறி வருகின்றனர். அதற்கு கல்வி மாவட்ட கல்வியின் சார்பில் 15 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பள்ளியில் மாணவர்களை சேர்த்துக் கொள்ளலாம். 6 மாதத்திற்கு உங்களிடம் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. தனியார் பள்ளி மற்றும் அரசு பள்ளியில் சேர்த்துக் கொள்ளலாம் என கல்வித்துறை சார்பில் முதல் கட்டமாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது.